Hi everyone, now we're going to see NCERT class 8 chapter 2 from trade to territory. Tradeனா என்ன? ஒரு வியாபாரம் செய்கிறாங்க. டெரிட்டரினா அந்த லேண்டை ஃபுல்லாக எப்படிலாம் ஆக்குபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பவர், கம்பெனி எந்த கம்பெனி வந்து என்ன பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சோன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிளான டாபிக் சில்ட்ரன்ஸ், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வராங்க. அவங்க வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முகல் பவர்ஃபுல் கிங்ஸ் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த முகலில் லாஸ்ட்டு பவர்ஃபுல் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். அவர் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பவர்ஃபுல் கிங். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய விக்ட்ரிஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா டெத் ஆகிட்ட பிறகு 1707 அப்புறம் முகல் எம்பையர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கவர்னர்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஓன் அத்தாரிட்டியில் அங்கே இருக்க ரீஜியன்ஸ் கிங்டம்ஸை அவங்களே வந்து பார்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் 18th செஞ்சுரியில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்போது அவங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து இருக்குது, அதனால் என்ன டெரிட்டரிஸ்லாம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சாப்டரில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வந்து ஈஸ்ட்ன்னு சொல்லிட்டு நேம் வந்து வச்சுருக்காங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க மேப்பில் பாருங்கள். அந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா மேப் இருக்கா. ஓகே, இந்தியாவோட ஈஸ்ட் சைடில் தான் பார்த்திங்கன்னா யூரோப்பும் இருக்கும். பிரிட்டன்லேருந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே குயின் எலிசபெத் தான் அப்போ வந்து என்னவா இருக்காங்கன்னா ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வந்து மொனார்கி சிஸ்டம் தானே, ஹையர்கி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே கண்டினியூஸாக வந்து ரூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குயின் எலிசபெத் கிட்ட அங்கே இருக்க ட்ரேட் பீப்புள்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இவங்க சைன் பண்ணிடுறாங்க. யார் சைன் பண்ணுறாங்கன்னா குயின் எலிசபெத் வந்து சைன் போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா அப்போ வந்து அவங்க கேட்டுடுறாங்க நாங்கள் மட்டும்தான் அங்கே ட்ரேட் பண்ணணும், வேறு யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்போது பிரிட்டன், இங்கிலாந்து, லண்டன் இது மூணுமே ஒன்று தான். அங்கேருந்து எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சீ ரூட் வழியாக தான். அப்போ வந்து என்ன வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லையா. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் சீஸ் மூலிமா தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரணும். இட் டேக் டூ மச் ஆஃப் டைம். ஸோ அப்போ அவங்க வந்து இப்படி தான் ட்ராவல் பண்ணி வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸஸ்க்கு வாங்குறாங்க. அதை வாங்கி எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்கன்னா யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை எல்லாமே ரொம்ப ஹையர் ப்ரைஸஸில் செல் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன அவங்களுக்கு பெனிஃபிட், நிறையா வேஜஸ் வந்து கிடைக்கும். கரெக்டாக, மேட்டிக்லைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு லெஸ்ஸான அமௌண்ட் போட்டு ப்ராஃபிட் அதிகமாக வந்து கிடைக்கிது இல்லையா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. இங்கே அதை தான் சீப்பான ரேட்டுக்கு வாங்கி ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இதே மாதிரி பயங்கரமாக ப்ராஃபிட் வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது இவங்களை தவிர்த்து வேறு யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா, ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் சீ ரூட்டை வந்து இந்தியாவுக்கு ஃபைண்ட் பண்ணவங்களே இவங்க தான் இல்லையா. போர்ச்சுகீஸ் எக்ஸ்போவில் 1498. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தவிர்த்து வேறு யாரெல்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா த டச் ட்ரேடர்ஸ், த ஃப்ரெஞ்ச் ட்ரேடர்ஸ். அப்போது த போர்ச்சுகீஸ், தி டச், தி ஃப்ரெஞ்ச் ட்ரேடர்ஸ், இந்த 3 மெம்பர்ஸுமே என்ன பண்ணுறாங்க ட்ரேட்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் குவாலிட்டிஸ். அப்போ நம்ம இந்தியாவில் வந்து எல்லாமே இந்தியா வந்து ஒரு ட்ராபிக்கல் ரீஜியன்ற ஒரு ரீசனுக்காக நமக்கு வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெப்பர், க்ளோவ், கார்டமன், சினமன், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும். பட் யாருக்கு வந்து இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து இதெல்லாம் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்காது. ஸோ இங்கேருந்து அது சீப்பான ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் வந்து செல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காட்டன், சில்க் சாரீஸ், இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ரொம்ப ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தானே இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய ட்ரேடர்ஸ் யார், டச், ஃப்ரெஞ்ச் அண்ட் போர்ச்சுகீஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ட்ரேடுக்கு வந்து வராங்க இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்குள்ள நிறைய வந்து கான்ஃப்ளிக்ட்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சி ரூட் மூலயமா ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிளாக் பண்ணியிருக்காங்க, அதோட சப்ளைஸ்லாம் டிமாண்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகின்ஸ் ட்ரேட் இன் பெங்கால். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பெங்காலில் தான் ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சரில் வந்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிவர் சோர்ஸ், சும்மா ஒரு வாட்டர் மாரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஃபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து போட்ஸ்லாம் நிற்கிற மாதிரியும் அங்கே நிறையா பாக்ஸாக இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த பேங்க் ஆஃப் ரிவர் ஹுக்லி இன் 1651 என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனி எல்லா ட்ரேடர்ஸுமே வந்து ஃபேக்ட்ரியில் குட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க சீ ரூட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து நல்லா தெரியும். ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீ ரூட் வழியாக தான் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்போது என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 years லேயரில் முகல் அஃபிஷியல்ஸில் இருக்க பீப்புள்ஸ் வந்து அங்கே இருக்க ஜமீன்தார்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 villages வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த 3 villagesல கல்கட்டா இந்த சைடில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன அத்தாரிட்டி வந்து கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அந்த ஃபோர்ட்டையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீயும் எப்போ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னா பிரிட்டிஷ் பீப்புள் இவங்களுக்கு என்ன பண்ணல, முகல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகலில் நவாப் ஆஃப் பெங்காலுக்கு வந்து என்ன பண்ணலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேஜஸ், அதாவது வேஜஸ்னால் ரெவென்யூலாம் இருக்கும் இல்லையா, டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, இன்கம்மை வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இதனால் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து யார் ரூல் பண்ணியிருந்தாங்க பார்த்தா முர்ஷித் சுலிகான்னு சொல்லிட்டு அவங்க தான் ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ தான் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கும் பேட்டில் நடக்குதுன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் அண்ட் நவாப்ஸ் ஆஃப் பெங்காலுக்கு. டெத் ஆஃப் அரவிந்துக்கு நெக்ஸ்ட்டு வந்து யாரெலாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முர்ஷித் அலி கான், நெக்ஸ்ட் வந்து அவுர் அலி கான் அண்ட் சியாஜ் அலி கான். இவங்களாம் தான் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நவாப்ஸ் ஆஃப் பெங்கால். இந்த பேட்டில்ஸ்லலாம் வந்தவங்க இவங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அட்டானமினா தன்னாட்சி. இவங்களே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு ஃபாலோ பண்ண வைப்பாங்க அங்கே இருக்க பீப்புள்ஸை டிமாண்ட் பண்ண சொல்லி. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னா பேட்டில் ஆஃப் பிளாசின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வேர்ட். பிளாசின்றது வந்து எதுனா ப்ரெஷியனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ரெஷியன்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. பிளாசி அப்படின்னா ஒரு பிளாசி ட்ரீன்னு இருக்குது. அந்த ட்ரீயில் வந்து என்னென்னா ஃப்ளார்ஸ்லாம் வந்து ஒரு ரெட் கலரில் பியூட்டிஃபுல்லாக கலர் ஃப்ளார்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கலர் ஃப்ளார்ஸ்லாம் வந்து ஹோலிக்கு வந்து ஃபெஸ்டிவல் பவுடராக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா 1756 யார் வந்து டெத் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுர் அலி கான் வந்து டெத் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்தது யார் இருக்கா, சியாஜ் கான் தான் இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கமாண்டர் தான் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியர் ஜாஃபர் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இது என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ட்ரேட் கம்பெனியில் நடந்துகிட்டு இருக்கும். இவர் தான் வந்து பார்த்துட்டு இருப்பார். அப்போது இவங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது நான் சொன்னேன் இல்லையா, மியார் ஜாஃபர் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து யாருன்னா கமாண்டர் ஆஃப் ஜியாதுதீன். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த பேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டார், ஃபைட் பண்ணியிருக்கவே மாட்டார் யார்கிட்டையுமே. சிம்பிளாக இவர் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து போத் சைட் இப்போ பிரிட்டிஷ் பீப்புள்கிட்டையுமே ஒர்க் பண்ணுறாரு, ஆஸ் வெல் அஸ் நவாபாவுமே இருக்கார். இவர் வந்து எப்போ வந்து ஒரு நவாபா ஸ்டார்ட் ஆனாரோ அப்போ வந்து என்ன ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணியிருப்பார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்பட் ரூலர் சொல்லிட்டு கேட்டிருப்பார். பப்பட் ரூலர் அப்படின்னா பப்பட்னா வந்து பப்பட் ஷோ, பொம்மலாட்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுருவாங்க. அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து டாய்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து ஷோ ஆகும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அப்போ வந்து என்ன கேட்பாருன்னா அந்த பொம்மைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பின்னாடி இருந்து ஒரு பர்சன் வந்து கைட் பண்ணும்போது அந்த பொம்மைங்கள்லாம் வந்து மூவ் ஆகுற மாரி நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகும். ரைட்டா. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்களாம் என்ன பப்பட் ஷோவா, நாங்களாம் பொம்மைங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நாங்கள் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரைஸ் பண்ணியிருப்பார். கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருப்பார். யாருன்னா
மியா ஜாஃபர் சொல்லிட்டு ஒரு பர்சன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் இந்தமாரி நாங்களாம் ஒரு ஆப்ஜெக்ட்ஸா, ஏன் நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு எப்போ இவர் நவாப் ஆகிட்ட பிறகு தான் இந்த கொஷினை அவர் வந்து ரைஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி அவர் 2 பீப்புள்ஸ்க்குமே இருந்திருப்பார். நவாப் சைடும் இருந்திருப்பார், பிரிட்டிஷ் சைடும் இருந்திருப்பார். ஏன்னா அவர் வந்து பிரிட்டிஷ்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருந்தார் அந்த டைம். அப்போ தான் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜியாஃபர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும்னா, அவங்களுக்குள்ள ஃபோர்ட்லாம் வந்து நடக்கும். அப்போ தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்லாம் வி மஸ்ட் இன் நீட் பிகம் நவாப்ஸ் அவர் செல்ஃப், நாங்களே எங்களுக்குள்ளே வந்து என்னவா இருந்துப்போம், நவாப்ஸாக இருந்து நாங்கள் கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இவர் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா 1765 முகல் எம்பரர் அப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. முகல் எம்பரர் வந்து திவான் சொல்லிட்டு, திவான்னா வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பெங்காலுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ரெவன்யூஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஏன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இந்த ரெவன்யூஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அவங்களுடைய வெல்த்தை வந்து இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இங்கேருந்து நிறைய பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருந்து எல்லா வெல்த்துமே என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் அப்போ அவங்களோட கம்பெனிஸ், ட்ரூப்ஸு, பில்டிங்ஸ், எல்லா ஆஃபீஸஸ், என்னென்ன இன்வென்ஷன், டெவலப்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதோ. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி அஃபிஷியல் பிகம்ஸ் நவாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏன் வந்து சொல்கிறாங்கன்னா, வாட் இட் மீன் டு நவாப்ஸ். நவாப்ஸ்னால் வந்து யாருன்னா, அவங்க வந்து பவர் ஆஃப் அத்தாரிட்டி எல்லாமே வந்து அவங்க தான் வந்து கொடுக்குறவங்கள தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நவாப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நடக்கும்போது நம்ம வந்து அங்கே பார்த்தோம் இல்லையா, ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணார், மெட்ராஸில் வந்து ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபார்ச்சுன்னு சொல்லலாம். இவர் வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து மெட்ராஸில் வந்து ட்ரேட் பண்ணிருக்கும்போது நிறைய ஏர்னிங்ஸை வந்து சம்பாரிச்சிட்டார். அவர் எப்போ ஆனால் அவர் வந்தார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஏஜ் 18லேயே அவர் வந்து வந்துட்டார். அவர் பெங்கால் கவர்மெண்ட்டில் வந்து என்ன இப்போ கவர்னராக இருக்கும்போது எல்லாரையுமே வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல் பண்ணி நிறைய வெல்த் ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சிட்டார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பவுண்ட்ஸ் மேலே அதிகமாக சம்பாரிச்சிருக்கிறதால என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளாம் வந்து சிபிஐலாம் வந்து ரைடு வருவாங்கள்ல, அதிகமாக மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, அதிகமாக பணம்லாம் நகைலாம் வச்சுருந்தாங்கன்னா எப்படி நீங்கள் இதெல்லாம் சம்பாரிச்சிங்கன்ட்டு, அந்த மாதிரி சும்மா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கொஷின் ரைஸ் ஆகிட போகுதுன்ற ஒரு ரீசனுக்காகவே என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் வந்து சூசைட் பண்ணிட்டார். ஸோ இதை தவிர்த்து நிறைய கவர்னர்ஸ் வந்து இதேமாரி டெத் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு டிசீஸ் வந்து இறந்துருக்காங்க, நிறைய பேர் வந்து வாரால் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஹானஸ்டியாக இல்லை, அதனால் இந்தமாரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நவாப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவாப்ஸ் அப்படின்றவங்க வந்து என்ன இந்தியன் வேர்டில் வந்து நவாப்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து அவங்க வந்து நவாப்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிட்டனில் வந்து சொல்லிக்கிறாங்க. பிரிட்டன், பிரிட்டிஷ், இங்கிலாந்து, லண்டன் இதெல்லாம் 3மே வந்து ஒன்று தான். கொஞ்சம் நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக இப்போது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கம்பெனியை வந்து எப்படிலாம் ரூல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டிஷரி அலைன்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்ட்டாக ஒருத்தவங்க அவங்களுடைய ரூல்ஸை வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இண்டிபெண்ட்டாக ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. பிரிட்டிஷ் பீப்புள் சொல்கிறத தான் நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோன்னா அந்த ஒர்க்கையுமே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளுடைய பிளேஸில் தான் இருக்காங்க. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணணும், அமௌண்ட் வந்து பே பண்ணணும். சப்போஸ் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண டிலே பண்ணோன்னா ஹோல் டெரிட்டரியுமே வந்து என்ன பண்ணணும்னா பெனால்ட்டி வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நவாப் ஆஃப் அவத் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து டிப்பு சுல்தான் வந்து யார் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோட சன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து என்ன ஏன் இவர் வந்து டைகர் ஆஃப் மைசூர் சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவரோட ஃப்ரெண்டோட வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போயிருப்பார் ஹண்டிங்க்கு. அப்போ ஹண்டிங்க்கு போனப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு டைகர் வந்து வந்துட்டு இருக்கும். இவர் உடனே வந்து லை டவுன் பண்ணிட்டு இருப்பார், படுத்துட்டு இருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த டைகர்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ஃபைட் பண்ணும்போது இவர்
இவர் வந்து எந்த ஒரு வெப்பனுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸ்டோனோ கன்னோ எந்த ஒரு நைஃப் ஸ்வாட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டைகர் கிட்ட வந்து வின் பண்ணதால் இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைகர் ஆஃப் மைசூர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிப்புஸ் டாய் டைகர். இந்த டைகர் வந்து இன்னமும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம் இன் லண்டனில் இன்னமும் வந்து மியூசியமில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிக்சர் வந்து டினோட் பண்ணுது. ஸோ அதனால் இவர் வந்து த லெஜண்ட் டிப்பு. அதனால் இவர் வந்து இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா டைகர் ஆஃப் மைசூர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைசூரை ஃபுல்லாக இவரோட கண்ட்ரோல் தான் வந்து கொடுத்துருப்பார். ரொம்ப ப்ராஃபிட்டாக பண்ணியிருப்பார். அப்போது வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்பு சுல்தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார். அந்த எக்ஸ்போர்ட்டில் சாண்டல்வுட் பெப்பர் காடமோன்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கூட வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதால ஆர்மி ஃபோர்ஸ் வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வார்ஸ் வந்து பர்டிகுலர் இயர்ஸில் நடந்துச்சு. எல்லாத்துலேயுமே அவர் வந்து வின் பண்ணியிருப்பார். ஓகேவா. அந்த பேட்டில் ஆஃப் சிரப்பட்டினம்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ரொம்ப வந்து அல்டிமேட் வில்ட்ரியை வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட் த லாஸ்ட் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பேட்டில் வந்து வின் பண்ணியிருக்க மாட்டார். அதனால் வந்து என்ன ஆயிருக்குன்னா பிரிட்டன் பீப்புள் வந்து ஃபுல்லாகவுமே இந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஃபுல்லாகவுமே வந்து இவரோட டைனசிட்டியை ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. இவரோட டைனசிட்டி மட்டும் எடுத்துக்காமல் அவரோட 2 சன்ஸையுமே வந்து அவங்களுக்கே அவங்க வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மாரதாஸ்ன்றவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து பண்டித் பீப்புள்ஸ் இது மாதிரி வருவாங்க. இப்போ இவங்களை வந்து என்னென்னா பெஷ்வா ஒரு லீடர் மாதிரி ஒரு பர்சன் இருந்து இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வார் எங்கே நடந்துச்சு, செகண்ட் வார் எங்கே நடந்துச்சு, தேர்ட் வார் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்களே. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் வந்து பார்த்திங்கன்னா த ட்ரீட்டி ஆஃப் சல்பைல் வந்து நடந்திருக்கும். அது வந்து என்ன கிளியராகவே அதில் என்ன விக்டர் கிடச்சிச்சுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ மாரதா வார். அதில் வந்து என்ன இருக்குன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஃபவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன இருக்குன்னா பிரிட்டன் வந்து கெய்னிங் ஒரிசா அண்ட் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா யமுனா ரிவர் இவங்களுக்குள்ளே வந்து ஃபவுட் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ மராத்தா வார். அது வந்து யாருக்குன்னா மராத்தாஸோட பவரை வச்சு அவங்களுக்குள்ளேயே ஃபவுட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து வேறு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஹான்சிங் கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது அங்கே வந்து என்னென்னா பேரமௌண்ட் ஆஃப் சுப்ரீம்னா வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜஸ்டிஸான பவர்ஃபுல்லை வந்து அங்கே வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே என்ன இருக்குன்னா ராணி சன்னம்மான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து உமன், அவங்க ஆன்டி பிரிட்டிஷ். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புவர் சவுக்கார் இந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ரெசிடென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. இதனால் இவங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிசன்லலாம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க. அட் லாஸ்ட் வந்து ஹேங் அவுட் பண்ணி இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிந்தில் வந்து இதை அகெயின் வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அட் த லாஸ்ட்டில் பஞ்சாப்லேயும் இது நடந்திருக்கும். டாக்ட்ரைன்ஸ் ஆஃப் லாபேசி அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லார்ட் டல்ஹௌசி கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது என்ன ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆண் வாரிசு அந்த குடும்பத்தில் இல்லைன்னா ஒரு கிங் தான் வந்து ஒரு கண்ட்ரி வந்து ரூல் பண்ணுறாங்கன்னா அந்த கிங்குக்கு வந்து ஹையர்கி, அதாவது கண்டிப்பாக வந்து ஒரு ஆண் வாரிசு இருக்கணும். அப்படி அந்த ஆண் வாரிசு இல்லைனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியை ஃபுல்லாகவுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போது அந்த பிரிட்டிஷ் பீப்புள் எடுத்த என்னென்ன பிளேசஸ்னால் பார்த்தீங்கன்னா சார்தா, சாலம்பூர், உதய்பூர், நாக்பூர் அண்ட் ஜான்சி. இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஈஸியாக வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷ் பீப்புள் வந்து வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் சைடு வழியாக வரும்போது கொஞ்சம் பிளேசஸ் ஆக்சுவலி இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் அண்டர் தி பிரிட்டிஷ் ரூல் அண்ட் ரெட் கலரில் இருக்கிறது ஏரியாஸ் அண்டர் த பிரிட்டிஷ் ரூலில் இருந்து இருக்குது. அதாவது ரெட் கலரில் இருக்கிறது வந்து பிரிட்டிஷ் ரூல் கிடையாது, எல்லோ கலர் இருக்கிறது வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நல்லா ஈஸியாக நமக்கு வந்து தெரியுது, வெஸ்ட் பெங்கால் அந்த கிட்ட வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மெட்ராஸ் சைடில் மைசூர் இங்கே கிட்டலாம் வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 60% மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 10% தான் அவங்க விட்டுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்போது ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க ரூல் பண்ணலையான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிற பிளேசஸ் எல்லாமே வந்து அவங்க டேரெக்டாக ரூல் பண்ணியிருக்காங்க, ரெட் கலரில் இருக்கிற பிளேசஸ்லாம் இன்டெரக்டாக ரூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டிங் அப் ஆஃப் நியூ அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ புதுசாக வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது இவர் நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பெங்கால், மெட்ராஸ், பாம்பே இது எல்லா சைடுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணியிருக்காரு. ஒரு
சிக்னிஃபிகண்ட் ரோல் கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்டிஸை கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். இவர் தான் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு டேர்மே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். என்ன சொல்லி இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கோர்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. கிரிமினல் கோர்ட் அண்ட் சிவில் கோர்ட். கிரிமினல் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபௌதாரி அதாலத் அண்ட் சிவில் கோர்ட்டை வந்து திவானி அதாலத் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கிரிமினல் கோர்ட் ஃபௌதாரி அதாலத் சொல்லுவாங்க, அது வந்து குவைஸ், அண்ட் சிவில் கோர்ட் திவானி அதாலத் வந்து முஃப்தி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சூப்பர்விஷன் கலெக்டர்ஸ் வந்து தனித்தனியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது இதுதான் வந்து அந்த கோர்ட்டில் வந்து சும்மா ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வந்து இங்கே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ்குள்ளே ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ். தர்மசத்ரான்னும் போது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃபை பற்றி சான்ஸ்கிரிட்டில் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி. பிராமின் பீப்புள்ஸ் கிட்டலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துசம் ரிலீஜனை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லாஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து யார் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, NB ஹதலத் சொல்லிட்டு அதை வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தென் அகெயின் வந்து 1778 வந்து கோட் ஆஃப் முஸ்லீம் லாஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, அதை ரைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யார், யூரோப்பியன் ஜட்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, 1773 நியூ சுப்ரீம் கோர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சதர் நிஜமத் அத்லத் சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிகர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏரியாவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஏரியாவில் இருக்க ஒரு கவுன்சிலர் கிட்ட போய் சொல்லுவோம். அதாவது ஒரு மனு கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மெமோ கொடுப்போம், அதை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி போயிட்டு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட கொடுத்து அதெல்லாம் வந்து சரி செய்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு ரெகுலேட்டிங் ஆக்டை வந்து கொடுத்துருக்காரு. அப்போது வந்து கம்பெனியோட ஆர்மி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொலோனியல் ரூல், கொலனைசேஷன்னா நமக்கு வந்து என்ன தெரியும், அதாவது ஈஸியாக வந்து நம்ம ஆக்குபை பண்ணுறது ஒரு பிளேஸை வந்து ஒரு வார் மூலியமாலுமோ இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து அதை நம்ம ஃபுல்லாக ஆக்குபை பண்ணால் கொலனைசேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ அந்த கொலனைசேஷனில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ரெஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கிடைக்கும், மிலிட்ரியோட ஸ்ட்ரென்த்லாம் வந்து அதிகமாகும். அப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முகல் எம்பையர்ஸ் வந்து ரூல் பண்ணி விட்டுட்டு போன சமயத்தில் நமக்கு வந்து மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. அப்போ வந்து கால்வெரி அண்ட் இன்ஃபன்ட்ரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து என்ன அதிகமாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க பீப்புள்ஸை மட்டும்தான் சோல்ஜர்ஸாகவே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து அவங்க நம்மளை மட்டும் சோல்ஜர்ஸாக செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, பிகாஸ் இங்கிலாந்துலேருந்து பீப்புளை வந்து கொண்டுட்டு வந்து அந்த பீப்புளை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து சோல்ஜர்ஸாக கொடுக்கக்கூடாது. ஏன் ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வார் பேட்டிலில் வந்து என்ன ஆகலாம், டை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போது வந்து ஒரு இழப்பு வந்து நம்ம சைடில் வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம இந்தியாவில் இருக்க பீப்புள்ஸே வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சோல்ஜர்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பேட்டிலுக்கு, நமக்கு நம்மளே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி. as well as அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முஷ்கெட்ஸ் அண்ட் மேட்ச் லாக்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹெவியான கன்ஸு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் பவுடர், வெடிகுண்டெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். தென் வந்து இதுவே வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமாக ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ஒரு ஆர்மி பீப்புள் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து ஒரு யூனிஃபார்ம் போடணும். ஆர்மி பீப்புளுக்கும் நார்மல் போலீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா. அப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டாக தானே ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்காது. அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் வந்து நிறைய அக்செப்ட் பண்ண மாரி இருக்காதால இதுவுமே அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அட் த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்க்ளூஷனில் நம்ம வந்து வந்துட்டோம். ஏன் வந்து இந்த வார் நடந்துச்சு ஆக்சுவலி இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி குயின் எலிசபெத் வந்து என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு சின்னதாக ஒரு சைன் போட்டு நீங்கள் போய் ட்ரேட் பண்ணுங்கன்னு மட்டும்தான் அவங்க வந்து சொன்னாங்க. இந்த ட்ரேட்னால இவங்களுக்குள்ள பீப்புள்ஸ்குள்ளே நிறைய ஃபவுட் தான் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இவ்வளோ நடந்தும் நிறைய இன்வென்ஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டன் பீப்புள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு ரீசனுக்காக கூட சொல்லலாம். அப்போது வந்து குயின் எலிசபெத்தோட பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூவாக இன்வென்ஷன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அது வந்து ஒரு ஆஸ் வெல் அஸ் என்ன சொல்லலாம், நிறைய அட்வான்டேஜஸும் இருந்துச்சு, அதை வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இவங்களோட பீரியடில் நிறைய இன்வென்ஷனும் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. அப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் ஷிப்ஸ்லாம் வந்து அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ஏன்னு சொன்னால் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிருக்கிறத ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து எப்படிலாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். லாஸ்ட்டில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 63 ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து அவங்க ரூல் பண்ணும்போது 63% தான் இருந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது ஒரு 78% ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியாவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து ஹோல் இந்தியாவுமே வந்து
ரூல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டில் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா பீப்புள்ஸை வந்து எப்படிலாம் அடிமையாக நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிளாக் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு சோல் பண்ணுவாங்களாம். ஸ்லேவ் மார்க்கெட் இருக்குது. அந்த ஸ்லேவ் மார்க்கெட்டில் அந்த மக்கள்களை வந்து என்ன பண்ணுவாங்க, விற்கிறதுக்காகவே போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குரூவாலிட்டிலாம் வந்து அதிகமாக நடந்திருக்கு. அதாவது ஈக்குவாலிட்டிலாம் இல்லாமலாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.